வானளாவிய கட்டிடங்கள், சத்தமிடும் கார்கள் மற்றும் மக்கள் நிரம்பி வழியும் ஒரு பரபரப்பான மாநகரில் குரோக் என்ற குகை மனிதன் தனக்குத் தெரிந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு உலகில் தன்னைக் கண்டான். குரோக் காடு வழியாக அலைந்து கொண்டிருந்தார், உணவுக்காக வேட்டையாடினார். ஒரு விசித்திரமான போர்டல் எங்கிருந்தோ தோன்றி அவரை இந்த அறிமுகமில்லாத இடத்திற்கு கொண்டு சென்றது. அவர் பிரமிப்புடன் நின்று தன்னைச் சுற்றியுள்ள நகரத்தின் காட்சிகளையும் ஒலிகளையும் எடுத்துக்கொண்டார். உயர்ந்த கட்டிடங்கள் மற்றும் நிலையான இரைச்சல் ஆகியவற்றால் முற்றிலும் திகைத்தார். குரோக் ஒரு வலிமையான மற்றும் சமயோசிதமான குகை மனிதன், வேட்டையாடுதல் மற்றும் காடுகளில் உயிர் வாழ்வதில் திறமையானவர். இருப்பினும் இந்த விசித்திரமான புதிய உலகில் அவர் தொலைந்து போனதாகவும் இடம் இல்லாததாகவும் உணர்ந்தார். அவர் பரபரப்பான தெருக்களில் நடந்து செல்லும்போது மக்கள் அவரை வெறித்துப் பார்த்தனர். அவரது கிழிந்த விலங்குகளின் தோல் இடுப்பில் வழிப்போக்கர்களிடமிருந்து ஆர்வமான பார்வையை வரைந்தது. அவர் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முயன்றார், ஆனால் அவர்கள் பேசும் மொழி அவர் இதுவரை கேட்டிராதது போல் இல்லை. குரோக் நகரத்தில் இலக்கின்றி அலைந்து திரிந்தபோது அவரது பழமையான தோற்றத்தால் ஈர்க்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் குழுவை அவர் கண்டார். அவர்கள் அவரை படிக்கவும் அவருடைய வாழ்க்கை முறையைப் பற்றி மேலும் அறியவும் ஆவலுடன் அவரை அணுகினர். குரோக் முதலில் எச்சரிக்கையாக இருந்தாலும் இந்த அறிஞர்கள் அவரைப் பற்றி நட்பாகவும் ஆர்வமாகவும் இருப்பதை விரைவில் உணர்ந்தார். அவர்கள் அவரை தங்கள் பிரிவின் கீழ் அழைத்துச் சென்றனர். அவருக்கு உணவு, உடை மற்றும் தங்குவதற்கு இடம் அளித்தனர்.